நீங்க. ஆமா அர்ச்சனா, கொஞ்சம் சிரிச்சுக்கலாமே. இனிமே இந்த பிரச்சனை இருக்காது காவியா. ஏன்? நீ காலையில இருந்து எடுத்த கிளிப்லாம் நான் தான் டெலிட் பண்ணிட்டேன். அடி போய் ஓம முடிகிற வரைக்கும் ஓரமா இருந்துட்டு போயிடணும். புரிஞ்சுதா? vlog எடுக்கிறேன் கிளிக் எடுக்கிறேன்னு உங்க குடும்பமா என் பக்கத்துல வந்தீங்க, மிதிச்சிருவேன். இது ஒரு குடும்பம். crazy lady. Hi my cutie services, we are in town. நான் இவன போய்ட்டா. vlog எடுக்கிறேன்னு எவனுக்கு பொறுப்புதா? இங்க போய் பொண்ணு எடுக்கறாங்க. சீ. சஞ்சய் கிட்ட தோரணம் கட்டுற வேலை கொடுத்தாச்சு, கட்டிட்டான். காவியா அது அமைதியா இருந்தாலே போதும் எனக்கு. மாமியாரும் அமைதியா இருந்தாலே போதும் எனக்கு. அம்மா கிச்சன்ல இருக்கிற வேலையெல்லாம் பாக்குறா. மாமனாருக்கு விறகு எடுக்கிற வேலையை கொடுத்தாச்சு. வேற ஏதோ வேலை இருக்கே. செங்கல் மாமா. அச்சுமா, நீ சொன்ன மாதிரி கரெக்டா 4 செங்கல் கொண்டு வந்து கலக்கிட்டனா. செங்கல் கொண்டு எத்தனை மணிக்கு வர சொன்னா எத்தனை மணிக்கு வர நீ? செங்கல் கொண்டு வர லேட்டு, பூஜை லேட்டு, அதுக்குள்ள வீட்டுல இருக்கிறவங்களை சமாளிக்கிறதுக்குள்ள எவன் என்ன சொன்னா சொல்லுமா, நான் சமாளிக்கிறேன். நீ சமாளிச்சு கிளிப்ப எல்லாத்தையும். ஆமா, நீ பாத்து கிளிக்கிற. கிச்சன்ல வேலை இருக்கு, எனக்கு வந்து உதவி செய். அதுக்கு முன்னாடி நீங்க 2 பேரும் எனக்கு ஒரு உதவி பண்ணணும். என்னது? இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷன் முடியற வரைக்கும் 2 பேரும் தங்களின் திரு வாய்களை வாய் மேல கை வை. புடி. இங்க ஏதாச்சும் பிரச்சனை உங்க 2 பேரால வந்ததுன்னு தெரிஞ்சது, என்னைய 2 பேரும் மனுஷியா பார்க்க மாட்டீங்க. நான் போய் ஃப்ரெஷ்ஷா போயிட்டு வரேன். பூஜை ஆரம்பிக்கும். சரிம்மா. அக்கா நடக்கா, கொண்டு போய் வைப்போம். வீடு நல்லா பெருசா காத்தோட்டமா இருக்குல்ல? எங்க காத்து வருது? உடம்பு முழுக்க எரிவா எரியுது. தலையெழுத்து வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன். என்ன பண்றது? சமதி, இந்தாங்க தண்ணியை குடிச்சிட்டு ஆசுவாசமா பேசுங்க. இருக்கிற வைத்தறிச்சல இவன் ஒளியிருச்சு. குடிங்க. அர்ச்சனா, உங்க மாமா வாய் ரொம்ப ஓவரா போகுது, ஒழுங்கா சொல்லி வை. ஏன்பா என்னாச்சு? என்ன ஆச்சுன்னா, என்னமோ இந்த வீடு அவர் தான் கட்டின மாதிரி 4 செங்கலை கொண்டுட்டு வந்து அவர் தான் இந்த வீடை கட்டினு சொல்லிட்டு இருக்காரு. யார்கிட்ட? வேற யார்கிட்ட? எங்க அம்மா அப்பா கிட்ட தான். ஒழுங்கா சொல்லி வை, அவருக்கு அவ்வளவுதான் மரியாதை. சரி, நீங்க ஒரு நிமிஷம் வாயேன், உட்காரு. பாரு, இதுக்கெல்லாமா யாராவது டென்ஷன் ஆவாங்க? எங்க மாமா ஏதோ தெரியாம பேசிட்டு இருக்காரு. இங்க பாரு, இது நம்ம கட்டின வீடுதான், நீயும் நானும் சேர்ந்து கட்டின வீடு. இந்த பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் கிளம்பி அவங்கவுங்க வீட்டுக்கு போறாங்க. ஊருக்கு அமுச்சு வச்சுட்டு இங்க யார் வாழ போறா? நீயும் நானும் தானே. நம்ம 2 பேரும் ஹாப்பியா வாழ போறோமா?